குட்டிமா நல்லா பார்த்துருக்கீங்களம்மா. ஐயா ஏம்மா ஆச்சு வந்துட்டாங்க. ஏம்மா இங்கே வாங்க, ரூமில் இருக்கவங்க. என்ன பண்ணி தாப்பன மகளும் வாங்கம்மா, மேலே உட்காருங்க வாங்க. என் பேத்தி என்ன செய்தா? ஐயா உன் மகன் அழகா பட்டு வைக்கலாம் முடியல. பத்தியில் ஏம்மா எப்படி போய் தடக்கணும்? லாபம் தடக்க வருங்கம்மா. அம்மா எங்க போயிட்டாலாம்? போயிட்டா இப்போ தான் போனவன். பிள்ளைய ஓண்டா கொடுத்துட்டு போயிட்டா அழுதானா? என் பிள்ளை என்கிட்ட இருந்து அழுவலாம் அழமாட்டா. போயிட்டு 1 hour சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ கிளம்புனதுக்கப்புறம் பால் கொடுத்து வந்துட்டு போகிறேன். நீ கூப்பிட்டு போனானே ஏன்? கூட்டிகிட்டு போகக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு நிமிஷம் ஆகும்மா. அது இப்போ விஷயம் இல்லை. அவளுக்கு இப்போ நான் போகணுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு நிமிஷத்துல என்கிட்ட ஓடி வந்துடும் பார்த்த உடனே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பழையபடி அதே தான் சொல்லிட்டு இருப்பான், மன்னிப்பு கிழங்க கூட்டு போங்கன்னு. அது எதுக்கு பண்ண தெரிஞ்சுக்காங்கம்மா. சரியா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அவசரப்பட்டு சொல்லிடுறாங்க மரமோட்டை. வரியாம்மா அழைச்சிட்டு வரியா? பாப்பா போறியா? அழைச்சிட்டு போறியா? பத்தியலம்மா அம்மையே மாதிரி தான். அம்மைக்கு மேலே வந்துடுவான். சரி அழுதலையா இருக்கட்டும் வாண்ட அம்மாவா. நீ இருக்க அப்புறம் போயிட்டு வரணும்னா அவளுக்கு விட்டுட்டு போயிடுவேன்னு அழுதுட்டு இருக்கேன். வந்துட்டே இருக்கேன்னு ஆசைப்படுறேன். இருக்கட்டும். சாப்பிட்டீங்களாம்மா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடலையா? சாப்பிடணும் மரமாக வரட்டும். அவட தான் பேச மாட்டேக்கா. நீ வந்ததே அவளுக்கு தெரியக்கூடாதுங்க. அப்புறம் அவள் வந்து எப்படி தருவான சாப்பாடு? அவட்ட எங்கேயாச்சும் சாப்பிட போகிறேன். அக்கா வந்த பிறகு சாப்பிடுவேன். நீ வந்து அவளை பார்க்கவே இல்லையா? ஏன் நேற்று வச்சுன்னா என்னம்மா இது கேள்வி? நேற்று வந்துட்டு இன்னுமே அவளை பார்க்காம இருக்கேன். நேற்று நைட்டு அவ கூட தான் தூங்கிருந்தேன். அவ கூட தூங்குனியா? அது தெரியாமலா இருந்துச்சு? நல்லா தூங்கின பிறகு தான் வந்தேன். நைட்டு இப்போ 2 மணி போல தான் வந்தேன். அவளுக்கு விஷ் பண்ணிட்டு பிறகு அவளே படுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் எழுந்துச்சி வரலான்ட்டு அப்படியே தூங்கிட்டேன். மருமகளும் பேத்தி நைட்டு பிள்ளை எந்திக்கே இல்லைம்மா. ஏசி சத்தம் கேட்டாலும் எழுந்திரிவிடலாமா? அது என் குரலில் கேட்டால் அவள் சொல்லவே வேண்டாம். இருந்தாலும் நேற்று அவளுக்கு அப்படி என்ன ஆசைன்னு தெரில, தூங்கிட்டேன் ரொம்ப நல்லா. அவள் நேரில் பார்த்து பேசாமலேயே போகிற? பார்ப்போம். நான் ஒரு பிளானில் வந்தால் அவன் மரமாக ஒரு பிளானில் சொத்தப்பி விட்ருவான். எப்படி நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் இதை விட்டு அவளை உணர வைக்க முடியாதும்மா. அவள் கோவம் எவ்வளோ நேரமா, அது என்னையை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் அந்த கோவத்தை மறந்துடுவான். அவளுக்கு புரிய வைக்கவே முடிய மாட்டேக்குமா. எல்லோரும் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே இப்போ அப்போ பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்ருக்கா. ஏம்மா செயின் கொண்டு வந்தியில எப்படி? ஆமாம் கொண்டு வந்திருக்கேன். என்ன வந்தாங்கச்சுங்க? ஏன் தம்பி இப்படி பண்ணுதேன்? எவ்வளோ வருத்தப்படுத்தா தெரியுமா தம்பி? ஏன் என்னவா? உடனே தானே அவன் நினச்சிட்டு இருக்கேன். எப்போ வரும் வரமா வராதா? ரொம்ப பாவண்டா. நீ ஐக்கு என்ன சொன்ன? சொல்லலன்னா மற்றவன் நேற்றே வந்துட்டா இங்கே தான் வீட்டில் இருக்கான்ட்டு சொன்னியே சொல்லையாவது சொல்லுங்க. சொல்லலை. அப்புறம் சொன்ன நீ இங்கே வந்தானே அடிப்பேன் தான். பையன் இருந்தால் சரிதான். சொல்லக்கூடாது தானே இருக்கேன். அவன் அழுதாடா. ஃபஸ்ட்டு கல்யாண நாள் அவன் எனக்கு எல்லாத்தையுமே பார்த்து பண்ணணும். எவ்வளோ கோவப்பட்டாலும் இந்த தடவை வராமல் இருக்கு பாருக்க அப்படின்னு ஒரே அழுவேன். அழுதா கண்ணில் உள்ள தூசியெல்லாம் போயிருமா. கண்ணுக்கு நல்லா அலட்டும், நல்லா அலட்டும். அவளை தானே இழுத்து வச்சுக்கிட்டேன். நான் அவட்ட எதுவும் கேட்காம அவளுக்கு சர்ப்ரைஸ் எதுவும் கொடுத்தனா? இல்லையே. அது போகிற இடம் சர்ப்ரைஸ் தான். ஆனால் வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. அவளுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணல. இடம் மட்டும்தான் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். அப்புறம் என்ன, அவளை தான் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. போட்டும் போ தம்பி. அவளை பற்றி உனக்கு தெரியும்லாமா? ஏன் அவளை அழ வைக்க? சும்மாவே ஒன்றும் இல்லாமல் இருக்க மாட்டாள. ஏன் நான் நினைக்க அவளை அழ வைக்க. நானும் அவளை அழ சொன்னேன். எத்தனை மட்டும் சொல்லியாச்சு. கேட்காம வாழ்த்தனாக்கு நான் என்ன செய்ய? எல்லாம் அவள் இழுத்து வச்சுக்கிட்டே தானே. இப்போ ஏய்க்கழுதான். சாப்பிட்டலாம். காலை போகும்போது 2 இட்லி சட்டெல்லாம் அதோட சரி. இப்போ வந்தவளுக்கு சாப்பாடு கொடுக்கலையா நீ? நானா கொடுக்க மாட்டேன். என்ன அவள் தான் நீ வரியா வரலையான்னு ஒரு ரியாக்ஷன் இல்லை. நீ பேசவும் மாட்டாங்க அப்படிங்கிறதுல இருக்கான். நீ ஒன்று பண்ணு, உன் ஃபோனை வீடியோ கால் பண்ணி ரூமில் வச்சுட்டப்போ கேட்குடா. சொன்னதை போ. அவன் இன்னும் அப்படியே தான் இருக்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றல. துணிகினு மாற்றவல. அந்த ஆளை அரைஞ்சனா காமெடி பண்ணிகிட்டு இருக்கதப்போ. ஏன் முன்னாடி தானே போ. இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் சுமத்துட்டு வந்தான். என் ரூமில் தானே என் கூட தானே இருந்தான். புதுசாக சொல்லிட்டு இருக்கேன் என்ன கதை. அது என்ன பண்ணு எனக்கு தெரியும். நீ கொண்டு வச்சுட்டு வாப்போ. இல்லை அவன் நம்பருக்கு கால் பண்ணு. ஹலோ, என்னக்கா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபோன் அடிக்கே இருக்கு?
உன்னை ஒரு ஆள் பார்க்கணுமாமா, அதான் கால் பண்ண சொல்லிச்சு. யாரு மாமாவா? வந்தேன்னு வச்சுக்கேன் ஐயா அரைஞ்சே விடுவேன். எப்போ பாரு மாமா மாமான்ட்டே இருக்கு. எக்க சொல்லு மாமாவா. ஆமாம் வந்தால் மனுதானே. அப்போ மாமா என்கிட்ட பேசுமா? தெரியல, நான் கொடுக்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? உட்காந்து கணத்தில் கை வச்சுட்டு ஆளப்பு. ஹலோ மாமா கோயில் தானே போயிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் கணத்தில் கை வச்சுக்கிட்டு. அது சும்மா தான் இருக்கேன். வருவீங்களா? காலையிலே பதில் சொல்லிட்டேன் நான் வரலன்ட்டு. அப்புறம் என்ன? ம் சரி. ஏன் இப்படி ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க வீடியோவை? நீங்கள் தெரிய மாட்டேங்கிங்க. தெரிய மாட்டேக்கண்ணா. தெரிஞ்சுன்னா கண்டுபிடிச்சிருவேன் இங்கே இருக்கேன்னு. பிறகு உனக்கு ரொம்ப அசால்ட் ஆயிடுவேன். ஆமாம் முகத்தை காட்டுங்களேன். ஃபோனில் ஏகப்பட்ட போட்டோ இருக்குது. அப்புறம் என்ன போட்டோ மட்டும் தானே இருக்குது. அதில் முகம் இருக்குது பார்க்கலாம். சரி நான் ஃபோனில் பார்த்துக்கிறேன். வைக்கட்டா? சாப்பிட்டாச்சா? நான் வைக்க. கேட்டதுக்கு இது ஆன்சர் இல்லை. சாப்பிடணும். வேணுமா தான் சாப்பிடணும். கண்டிப்பாக சாப்பிடணுமா? ம் சாப்பிட்றேன். ரியலைங்க? எங்கள் அம்மா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கோயில் போயிட்டு வந்தோம். அக்கா அவங்க அம்மாட்ட கொடுப்பேன்னு சொன்னாங்க. மச்சான் வச்சுருந்துச்சு. அம்மாட்ட கொடுத்துட்டு மச்சான் வேலைக்கு போகணும்னு சொல்லி சொன்னா அக்கா. எங்கள் அம்மா தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அம்மா கவனிச்சில அவங்க மரமாக பேசுகிறத? என்னையா பணம் போல பேசுதாமா? இதை தான் கவனிச்சிங்களா? அப்போ வாங்க. என்ன புதுசாக இருக்க? என்ன கதை? நான் வைக்க. வைங்க. சரி சரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா. சரி உங்கள் வேலையை பாருங்க, நான் வைக்க. முகத்தை கூட காட்டணும் உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல. அப்புறம் என்ன? இப்படி இருந்தால் நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் ஃபோனில் போட்டாவா? சரி சரி ஃபோட்டோ பார்த்துட்டே இருங்க. நான் கால் பண்ண மாட்டேன். இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சரியா? பண்ண வேண்டாம். பண்ண வேண்டாமா? வேண்டாம். அக்கா ஃபோன்லேருந்து பண்ண வேண்டாம். யார் ஃபோன்லேருந்து எனக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம். நான் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் இனிமேல் பேச மாட்டேன். ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? பாப்பா பார்க்கணும். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண நான் கால் பண்ணவும் வேண்டாம். அக்காட்டே சொல்லிவிடுங்க. அக்காட்ட நான் கொடுத்து விட்ருதேன். அக்கா நம்பர்லேருந்து நீங்கள் என்கிட்ட கான்ஃபரன்ஸில் பேசினாலும் நான் நம்ம அக்காட்டையும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன காரணம்னு சொன்னால் நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கு தான். நான் காரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுமா? நான் வைக்கிறேன். சரி ஆன் பண்ணுறேன் பார்த்துக்கோ. வேண்டாம் நான் வைக்கேன். சரி பாரு. மொத்த காமிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உடனே கட் பண்ணுவேன். நான் பார்க்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. நான் வைக்கிறேங்க. இல்லை என்ன தான் செய்ய? ஏமா இப்படி பண்ணுற? நீ எல்லாம் பார்க்கல. ஃபோன்லேயே நான் பார்த்துட்டு போகிறா விட. பார்த்தேன்னு வச்சுக்கோங்கம்மா. அப்புறம் இப்படியே பண்ணுவான். நான் கால் பண்ணேண்ணா. அப்புறம் என்னை பார்த்ததோட அப்படியே இருந்துக்கிடுவான். அதுக்கு தானே சொல்கிறேன். உங்களுக்கு புரிய மாட்டேக்கான். நான் இவ்வளோ டிஸ்டன்ஸாக அவாய்ட் பண்ணுறேன்னா அவளை விட்டுட்டு அப்போ தான் வச்சுக்கிறேன் கூட வருவான். அதுக்கு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? அவள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அப்புறம் எதுக்கு நான் நேரத்தே அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இப்போ கோபப்பட்ட வச்சுட்டு இல்லைன்னு செய்வேன். இங்கே தானே இருக்கேன். இப்போ எட்டி பார்க்கலாம்ல அவளை. அதை விட்டுட்டு வீடியோ கால் பண்ணி நீ தானே அவட்ட பிரச்சனை உண்டாக்கிட்ட. சரி விடு, நைட்டு பார்த்துக்கலாம். நைட்டு இன்னொரு டைம் கால் பண்ணுவோம், பேசலாம். ஹாய், ஐ லவ் யூ. பிரியா நீ சொல்லவே இல்லை வரேன்னு. சொன்னால் நீ கூப்பிட வரல அங்கே. நான் சொல்லலை. ஏன் பிரியா இப்படி பண்ணுற? நீனா என் போட்டு பஸ்ஸில் இல்லை ஆனால் இருக்க முடியல. அப்புறம் என்ன நீ சொல்லியிருந்தா நான் வந்திருப்போம்ல. நீ இருக்கட்டுண்ணா. ஏக்கா எப்படி இருக்கேன்? அம்மா எப்படி இருக்கேன்? நாங்கள் நல்லா இருக்கோம். மாமியார் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பிரியா குட்டி எப்படி இருக்கேன்? ஏன் நிறைய இப்படி போட்டிருக்கேன்? அம்மையை மாதிரி படுத்து கிடக்கான். பாப்பா எழுந்துச்சு பாரு, அத்தை வந்திருக்க ஒரு. சரி கொண்டா, நான் தூக்குதா அவளை. நானும் வந்த நேரத்துலேருந்து தூக்குதாங்க வரமாட்டக்கா. ஏன் பண்ணுற தூரே அழுவே. ஏன்னா அப்படியே வர மாட்டக்கல. அம்மாட்ட போறியான்னு தான் கேட்டேன். கால ஆரம்பிச்சாச்சு. பிரியா அத்தட்ட வரமாட்டியா? சரியான ஆளு பிரியா. அப்பா வந்து நான் எப்பனை விட்டு ஒருத்தட்டி போக மாட்டேக்கா. அம்மையை மாதிரி இல்லைன்னா தான் நம்ம கூட சேர்தா. அப்போ அண்ணன் அங்கே தான் இருக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படி தான் செய்யணும். கீழே நடக்கிற வரைக்கும் இங்கே கிடக்க சொல்ல வேண்டியதான். உங்கள் அண்ணங்காரன் வராமல் இருப்பான். எப்படா சாப்பாடு கொடுப்பேன் சீட்டு போகிறாங்க. ஏன்னா நான் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிருக்காண்ணா பாப்பா நல்லா. என்ன ஏன் பிள்ளைலாம் இந்த மாதிரி என்னை மறப்பாலாம். டெய்லி வீடியோ கால் பண்ணோடனே முகத்தை பார்த்தோட ஒரு அழுது. தாய் மகனும் கண்ணில் கண்ணீர் எங்கே தான் வச்சிருக்காள் தெரில. சரி எங்க மெயினிங்க அவங்க அக்கா ரூமில் கிடக்கா. ஏய்க்கு எங்கே இருக்கா? எனக்கு கோபப்பட்டியா?
கோவப்படலை, பார்க்க வரலன்னு கோவத்தில் நடக்கா. ஏன் நான் நேற்றே வந்துட்டல, அவன் நேற்றே இங்கே தானே இருக்கான், பார்க்கல இன்னும் நீ அவளை? நான் தானே அக்காலை இங்கே கூட்டு வச்சுன்னு சொன்னது. நான் நேற்றே வந்துட்டேன். நைட் ஃபுல்லாக அவ கூட தான் இருந்தேன். அவள் தூங்கின வர வந்தேன், அதனால் அவள் கவனிக்கல. காலைல எந்திரிக்கல, நான் எழுந்துச்சி வீட்டுக்கு போயிட்டேன். நீ வந்தது கூட தெரியாமல் தூங்கினாளா? அந்தளவுக்கு உங்கள் மைனி பார்க்க முழுசாக என்ன வேலை செஞ்சான்னா எனக்கும் தெரில. அப்படி ஒரு தூங்குதான். இப்போ நீ இன்னும் வந்தே தெரியாமல் தான் இருக்காளோ? ஏதாச்சும் பேசினே இல்லையா? கால் பண்ணியாச்சும் அவளுக்கு விஷ் பண்ணவே இல்லையா நீ? சொன்னல நைட்டே வந்துட்டேன். 12 மணிக்கே அவளை விஷ் பண்ணியாச்சு. அவள் அரை தூக்கத்தில் இருக்கா. தூக்கத்தில் இருக்கும்போதே நான் விஷ் பண்ணிட்டேன். அப்புறம் முழிச்சா விடுவாளாம், அதனால் விஷ் பண்ணிட்டு அவட்ட கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதனால் எழுந்துச்சி காலையிலே வீட்டுக்கு போனேன். அவளுக்கு தெரியாது நான் இங்கே இருக்குன்னு. தெரியக்கூடாதுன்னு தானே இருக்கேன். நீ சொல்லிடாத அங்கே போய். அவள் கால் பண்ணாலா உனக்கு? விஷ் பண்ணாலா? விஷ் பண்ண காலைல கால் பண்ணேன். நீ சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு கோவம். இப்போ என்னென்னா, நேற்று கிளம்பி வந்திருக்கணும்னு ஆசைப்பட்ருப்பா. அது தெரியாதெல்லாம் நான் வந்துட்டேன்ட்டு அதனால் பேசவும் முடியல. காலைல பேசினோடனே வாங்கண்ணா, இப்போ மாச்சு கிளம்பி நைட்டுக்குள்ளே வந்துருங்கண்ணா. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல, அதான் கோவத்தில் இருக்கா. அவளுக்கு கேக் ஒன்றும் வெட்டலையா நீ? எதுவுமே வாங்கி கொடுக்கலையாண்ணா நீ? என்ன வாங்கி கொடுக்கணும் உங்கள் இன்னைக்கு? எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சா? இனிமேல் வாங்கி கொடுக்கணும். நீ என்ன வாங்கி கொடுத்த அவளுக்கு? என்ன வாங்கி கொடுத்தனவா? ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு, செயின் வாங்கி கொடுத்தாச்சு, கொலுசு எடுத்து கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? வளையலும் வளகாப்போட வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன செய்யணும் அவளுக்கு? ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் நாள்னா ஏதாச்சும் வாங்கி கொடுத்தானா அவளுக்கு? ட்ரெஸ் ஆட்டு எடுத்து கொடுத்தியா இல்லையா? பூ வாங்கி கொடுத்தியா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தம்பியா, அதான் கிளீனாக தைச்சி வாங்கிட்டு வந்தாச்சாள். பூ எவ்வளோ பூ வாங்கிட்டு வந்தா தெரியுமா தம்பி காலைல? அப்படியா? வாங்கிட்டு கொடுத்தியா? வச்சலாம். ஆமாம், என்னையும் எடுத்துகிட்டு அவளுக்கு கொடுன்னு. நான் கொஞ்சம் நேரம் எடுத்தேன், எனக்கு போதும், எனக்கு கேட்க நிறையா. அவட்ட அவ்வளோத்தையும் இப்போவுமே தலையில் வைக்க சொல்லிட்டான் போ. ஏன்னா இப்போ தான் கேட்டேன் என்ன வாங்கி கொடுக்கணுன்னு. ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன். என்ன செய்ய அவங்க மைனிக்கிற ஆசைப்படுவாள்ல. நீ மேலே சொல்ல வேண்டியதானே வாங்கி கொண்டு கொடுத்துட்டேன்னு? என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, பிறகு என்ன? எவ்வளோ பூ வாங்கி கொடுத்தேன்? அது 2000 பூ இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமா எப்படி? நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு. தம்பி அவன் பூ கொண்டு வந்து நீட்டினோடனே கேட்டாடா என்கிட்ட, உன் தம்பி வயது சொல்லிச்சா இல்லை உன் தம்பியாக தான் இதை வாங்கி கொண்டு தந்துச்சான்னு கேட்டா. இவ்வளோ பூ நீ வாங்க மாட்டியே, எல்லாத்துக்கும் சேர்த்தானே இவ்வளோ பூ வாங்குவேன், அதே டவுட்டு தானே அப்படின்னு கேட்காடா. நான் தான் அவன்கிட்ட போகும்போதே சொல்லி விட்டுட்டேன், இந்த பூவை கொண்டு கொடு, அவள் கேப்பா போகிற, அவளுக்கு டவுட் வரும்னு சொன்னா இல்லையா? அப்போ ஏக்க நீ அவட்ட சொல்லலையா? இவன் எங்கே சொல்ல விடுதான்? சொல்லலை. இவன் நிறைய பூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அவனை எடுத்துகிட்டு சொல்லியிருக்கான். அதான் பாலக்கால போடணுன்னு என்கிட்ட சொன்னால் நிறைய பூ வாங்கி கொடுக்கான்னு சொன்னேன். அதான் நான் வாங்கிட்டு வந்து தரேன், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். பரவாயில்லையா? எங்கள் அக்காவை நல்லா சமாளிச்சிருக்கு. என் மேலே கோபடாமல் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஏற்கனவே போய்ட்டு சொல்லிட்டேன், நீங்கள் அக்கா ஃபோனில் கால் பண்ணி என்கிட்ட கான்ஃபரன்ஸில் பேசுனீங்கன்னா நான் பேச மாட்டேன் அக்காக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டேன். பத்தியா, இவன் அதையும் சொல்ல வச்சுட்டான். என்ன அவளுக்கு கேக் எதுவும் வெட்டலையா? வெட்டுவோம் நைட்டு வெட்டுவோம் சொல்லியிருக்கேன். சாயந்தரம் போய் வாங்கிட்டாரன். நீ சொல்லியிருந்தா அப்படியே வந்து உன்னையும் கூப்பிட்டுருவேன். கேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்போம்லாம். எங்கே சொல்லிருக்க? பஜார்லையா? சுனில் வரும்போது வாங்கிட்டு சொல்லுவேன். ஆமாம், இது நல்ல ஐடியா. ஆனால் மகேஷ் வருவாள்லாம், அப்புறம் அவள் தனியெல்லாம் பஸ்ஸில் வருவான். தேனு வரலாண்ணே, 2 பேரும் வருவாள்வேன். என் மேலே பார்த்தே போகிறதெல்லாம் இருக்கட்டும், உன் மகன் அவனை விடுவாளான்னு கேள்வி. விடுவா விடாட்டா என் மாவளையும் சேர்த்து கூட்டு போவேன். இன்னுமா ரியம்மா நம்ம போமாம்மா, பஜார் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருமா? அத்தையை கூட்டு போமா? ரியம்மா வரியா? காலையில் கோயிலுக்கு கூட்டு போவாங்க, கூட்டு போக மாட்டேன்ட்டானே. அவளை தான் ரவுண்ட் அடிக்கணும்னு இருக்கான் எப்போ பார்த்தாலும். உங்களை எங்கே போனாலும் காலையில் தான் கூட்டு போயிருக்கு. பிறகு என்ன, என் பிள்ளையை நம்ம வச்சு ரவுண்ட் அடிக்கிறேன். அப்படியே உடனே வீட்டுக்கு போறியா? எப்படி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். கிளம்பட்டுமா? அடி வாங்க போகிறேன். இருந்துட்டு நாளைக்கு போ, நாளைக்கு போ. நாளைக்கு உன் மைனிக்கு பிறந்தனாலாம் இருந்துட்டு நாளைக்கு வச்சு கொண்டு விடுவேன். ட்ரெஸ்ஸு எடுத்துருந்தோம்ல, அதை கொண்டு வந்தியா இல்லையா அவளுக்கு? ஆமாம் கொண்டு வந்தேன். அதான் நான் இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு நீ இதை போட்டுக்கோ, நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே இன்னைக்கு நேரிலே வந்து அவளுக்கு நானும் சரி விசிஸ் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தேன். ஆமாம், பெரிய சாதனை பண்ணியிருக்கா உங்கள் மைனிக்கிறதுக்கு. அவளுக்கு பிஸ்னஸ் வேறு பண்ணணும் நேரில் வந்து. ஆளை பாரு, ஃபோனில் விஷ் பண்ண காணாதா? ஏன்டா உனக்கு என்னடா சாதனை பண்ண நினைச்சு? எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கல, அப்புறம் என்ன? உன் பிள்ளைய நல்லா வச்சு கொஞ்சதல்ல. யார் கொடுத்தா? என் பிள்ளைய நினச்சி தானே கொடுத்தா? எக்கா உனக்கு வாய் நீண்டுட்டு போகுது. அரை வகை போகிற பார்த்துக்கா நீ. உன் தங்கச்சிக்கு இடம் கொடுத்த உடனே இப்போ எல்லாரும் ஆடுதீங்கன்னா வாய் எல்லாத்துக்கும் நீண்டுட்டு தான் போகுது. உன் தங்கச்சி கொடுப்பா. நான் அப்போ வீட்டிலேருந்து கொண்டு வந்தா உன் தங்கச்சி இல்லைனாலும் யாரை கல்யாணம் பண்ணாலும் என் பிள்ளைய எனக்கு தருவாவே. கொஞ்சம் சத்தமாக சொல்லு, நான் கேட்டுரும். ஏன் உன் தங்கச்சிக்கு தான் என்கிட்ட சொல்லிட்டல, உங்கள் அப்போ பேத்தி பேத்திங்கன்னா நான் எல்லாமே இப்படி வந்தான்னு கேட்டேன்னா அதுக்கு ஒக்கனையாக பேசுதாப்ப எப்படி பதில் சொல்லுதா தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு
இனி யார் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் எனக்கு குழந்தை பிறந்தா பேத்தி தான் அப்படிங்க. குமார பற்றி அந்த தங்கச்சிக்கு வாய் ஏகப்பட்ட வாயப்பா. சரி மைனி பார்த்துட்டாட்டா. சரி போ, நான் கால் பண்ணுறேன், லைனில் ஏறினேன். என்ன தான் பேசுகிறேன் நான் கேட்க. நான் அவன் மென்டல் மாதிரி ஏதாவது பேசுவாரா, நீ அதை கேட்டுட்டு இருக்காத. காலைல பார்த்தல பேசினா பேசிட்டு போகிறேன், என்ன பற்றி தானே பேசுதா, ஏன்ட்ட தானே பேசுதா விடு. அப்போ நீ பேசாமல் அமைதியாக இருப்பியாவா எதுன்னு சொன்னானா? ஏதாச்சும் இடம் உனக்கு பேசணும், இதெல்லாம் வந்து காண்டத்தில் சப்புன்னு வைக்க அவளுக்கு. என்னை எதுக்கு நான் இப்படி பண்ணுதேன்? அப்புறம் என்ன செய்யணும், எப்போதும் மைனி வரை கொஞ்சிட்டே இருக்கணுமா? அதானே இந்த சேட்டை பண்ணிட்டு இருக்கா. சொன்னதெல்லாம் சரி சரின்னு செய்ய போய் இந்த ஆட்டம் ஆடுதான். நீ இங்கேருந்து பேசுறது அவளுக்கு கேட்காமையா இருக்கும். ஓ உன் வாய்ஸ் தனியாக கண்டுபிடிப்பாள. அதான் வெளியே போகாமல் உள்ளே உட்காந்துருக்கேன், மெல்ல பேசுறது அதுக்கு தான். இந்த ரூமில் டோரை லாக் பண்ணால் உள்ள சத்தம் வெளியே கேட்காது, வெளியில் சத்தம் உள்ளே கேட்காது. எதுக்கு அப்படி போட்டிருக்கான் அண்ணன்ட்டு வர? இங்கே எதுக்கு தெரியுமா, என்ன இருக்கால ஒருத்தி கிச்சனில் இருந்துக்கிட்டு, ஏன் தம்பி அங்கே போய் அதை வாங்கிட்டு வா, இங்கே போய் இதை வாங்கிட்டு வா, அப்படி ஏதாட்டும் வேலையாக வரல. அதான் டோரை லாக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே படுத்தாமலாம். என்ன சொல்லலாம் காதலே விழாதுல. அப்படியாடா? அப்படியே தான், இவ்வளோலாம் தெரியாதா? தெரியாதடா. இனிமே அவன் வந்தான்னு வச்சுக்கோ, கதை திறந்து விட்டு தூங்குன்னு சொல்லணும். அதுக்கு தானே இவ்வளோ செலவு பண்ணி டோர் போட்டிருக்கான். சரி சாப்பிட்டே எப்படியா, எங்கே இவ்வளோ சாப்பாடு கூட ஏதாட்டும். நான் முதல்ல போய் மைனியை பார்த்துட்டு வரேன். இல்லைன்னு வச்சுக்கோ சண்டைக்கு வருவா, இவ்வளோ நேரமாடி அப்படின்னு. சரி போ, நான் லைனில் இருக்கேன் சரியா. சரிண்ணா. எஸ்கியூஸ் மீ மைனி. வாடி, சொல்லல வரேன்னு. ஒரு சர்ப்ரைஸ் தான். ஹாப்பி அனிவர்சரி. தேங்க்ஸ். அதான் கதை சொல்லிட்டோம்ல அப்புறம் என்ன. சரி நேரில் வந்தாச்சுல அதான். சரி நீங்கள் என்ன பண்ண? என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலையா? ஏன் அப்படி கேட்க? இல்லை கோயிலுக்கு எதுவும் போனேன்னு கேட்கேன். ஆமாம், கோயிலுக்கு போனேன். அக்கா கூப்பிட்டு போனான். அக்கா சேலை எடுத்து வந்தா, பூவும் வாங்கிட்டு வந்து தந்தா, வச்சு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னா இந்த இடம் போயிட்டு உடனே வந்துட்டோம். சரி யாரெல்லாம் விஷ் பண்ணேன்? நீ விஷ் பண்ணலாம், மகேஷ் விஷ் பண்ணான், சுனில் வாய்ஸில் போட்டிருக்கான் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறமா அண்ணே மைனி 2 பேரும் வாய்ஸ் போட்டிருக்காங்க, பேச மாட்டேன்ட்டு. தேனு விஷ் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான். அப்புறம் திவ்யா ராகினி காலையில் கால் பண்ணி விஷ் பண்ணல. அக்காவும் விஷ் பண்ணான், மச்சான் சொல்லிட்டு போச்சு. எல்லோரும் நம்ம வீட்டில் விஷ் பண்ணிட்டாங்க. அண்ணன் விஷ் பண்ணாலும் இல்லையா? இல்லை, உங்கள் அண்ணன் விஷ் பண்ணல, நான் விஷ் பண்ணேன் உங்கள் அண்ணனுக்கு. பேசினேன் அண்ணன்ட்ட. நம்ம காலைல அக்கா கால் பண்ணி தந்தான், விஷ் பண்ணேன், பேசினேன். ஆனால் உங்கள் அண்ணன் விஷ் பண்ணலை, சும்மா கோவமாக எப்போ திட்டுற மாதிரி திட்டிட்டு இந்த தடவை வச்சிருச்சு. அது அக்கா கோயிலுக்கு கூப்பிட்டா நான் வரலன்னு சொன்னேன்ல, உங்கள் அண்ணன் தானே கூப்பிட்டு போனோம், அவங்களே வரலையே அப்படி சொன்னேன். வந்து கூப்பிட்டு போனால் வருவேன்னால அதான் உங்கள் அண்ணன் கால் பண்ணான், அதனால பேசினேன். அப்புறம் நீ சொன்னதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். நம்ம எப்போதும் பேசுகிற பண்ணலாம், பேசலை. 2 வார்த்தை கடைசி திட்டிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் அக்கா கால் பண்ணேன், அப்பவும் திட்டிட்டு வச்சுட்டு அதோட சரி. சரி நீ சொல்லலான்னு ஃபோன் பண்ணானா? ஆமாம் காலை ஃபோன் பண்ணிச்சல, அப்போ சொன்னேன் என்ன சாயந்தரம் பார்த்து வரேன் தெரியும் பைய அப்படின்னு சொன்னேன். அண்ணன் வேற வரலாம்ல அப்படின்னு. உங்கள் அண்ணன் வரலன்னா நீ வந்து பார்க்கணுன்னு என்னடி இருக்கு லூஸு? நான் என்ன உடம்பு சரியில்லாமையே கிடக்கேன்? லூஸ் ஏகடி இப்படி பேசுகிறேன்? பின்ன என்ன, இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னு என்ன இருக்குது? அண்ணன் வரேன்னு எதுவும் சொன்னானா? தெரில, வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் காலைல வாங்க இப்போ கிளம்புனா சாயந்தரம் வந்துடுவீங்கன்னு. இப்போ அக்காட்ட பேசும்போது இப்பவும் ஃபோன் அடிச்சிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கோயில் போய்ட்டு வந்தப்போ. இப்போ வருவீங்களான்னு கேட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு. உனக்கு வருத்தமாக இருக்கா? வருத்தமாக தான் இருந்துச்சு இவ்வளோ தரமும், இப்போ ஃபோன் பண்ணுற வரைக்கும். இதுக்கப்புறம் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் ஆகலை, நீயும் வருத்தப்பட்டு நினச்சிக்க. வரலன்னு சொன்னதுக்கப்புறம் அதை நினச்சி நினச்சிக்க, அடுத்ததை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. நீ கூப்பிட்டு அண்ணன் வந்திருப்பானடி, வருவான்ல எப்படி? கூப்பிட்டா வருவாங்க, ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஆள் நான் என்ன நினைக்கங்கிறத யோசித்து பண்ணிடும்ல. அப்படின்னா தான் நேற்று வந்திருக்குமே ஆள். அதான் தெரியுதுல்ல, நேற்றே நான் வந்துட்டேன். சரி விடு, இனிமேல் உங்கள் அண்ணனை பற்றி பேசாத சரியா? நீ எப்போதும் போல் என்கிட்ட ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி பேசு. புரியல ஏகடி அப்படி சொல்லுதா ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி? ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரினா நான் என்ன சொன்னேன், மைனிலாம் கூப்பிடாதன்னு சொல்கிறேன், நந்தினியே கூப்பிடுங்க. ஏக்கா வந்தாங்க, சரி பிரியாடி என்ன பேசுகிறேன்னு கேளு. ஏன் நீங்களும் கிளங்க, அவங்க மருமகளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிட்டு சரியான அரை மண்டல கட்டிட்டு வந்து நான் படுத்த பாடி அப்பா. ஏன் எப்படி பேசுதா, என்ன சொல்லுதா? கேளுங்க அவள் பேசுகிற லட்சணத்தை. பேசுறது எப்போதுமே தாண்டி பேசுகிறேன், மைனி தானே கூப்பிடுதேன், எங்கள் அண்ணன் முன்னாடி தானே. அதான் நானும் சொல்லுதேன், உங்கள் அண்ணன் முன்னாடிலாம் என்ன கூப்பிடாண்டான், நீ நந்தினியே கூப்பிடு, ஃப்ரெண்டாகவே இருப்போம். லூஸ் அடி ஏன் இப்படி பேசுத? சொன்னா அப்படின்னு கேளு, என் ஃப்ரெண்டாக இருக்க போறியா இல்லையா அதை சொல்லு. அப்படின்னா நீ நந்தினி தான் கூப்பிடணும். சரிதான் நந்தினி கூப்பிடலாம், ஆனால் இப்போ எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டானே உன்னை, அப்போ மைனி தானே கூப்பிடணும். எங்கள் அண்ணன் அப்புறம் என்னை திட்டுவோம்ல,
எங்கள் அண்ணன் முன்னாடியே நான் மைனி தானே கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிட்டா மரியாதை இருக்காதுல்ல. அதைத்தான் நானும் சொல்லுதேன். உங்கள் அண்ணனுக்கு தங்கச்சாலாம் என்கிட்ட ஃபேமிலி மேட்டர்லாம் பேசாண்டான். நம்ம ஃப்ரெண்டாக எப்போது எப்படி பேசுவோம் அப்படியே பேசு. எங்கள் அத்தை பொண்ணு கேட்குற எப்படி பேசுதா முன்னாடி? வண்டியில் இருக்க நட்டில் ஒரு நட்டுக்கு மரம் கலந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதான் லூஸ் மாதிரி பேசுதான். எதுக்குமா? எதுக்குமாவா? பைத்தியம் நம்ம பிடிச்சிட்டு இவளுக்கு மெண்டல். நான் வரலங்கிற கோவத்தில் என்ன பேசிகிட்டு இருக்குது? முகத்தை காட்டல, எனக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்டி இப்படி பேசுதேன்? சொன்னால் கேளு பிரியா, நம்மளுக்குள்ளே பேசிக்கிடும் அவ்வளோதான். இனிமேல் உங்கள் அண்ணனை பற்றிலாம் என்கிட்ட பேசாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதான் எதுக்கு அண்ணன் வரலன்னு கோவமா? அதுக்கே நான் கோப்படணும். நான் ஆசைப்படுறது தப்பு இல்லை, வரணும்னு நினச்சது. அப்போ ஏக்கு அப்படி சொல்லுத? என்கிட்ட ரீசன் எதுவும் கேட்காத. உங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறதா இருந்தாலும், வீட்டை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் எதுவுமே என்கிட்ட பேசாத. என் ஃப்ரெண்டாக பழைய மாதிரி பேசுகிறதா இருந்தால் மட்டும் பேசு. நம்மளை பற்றி மட்டும் பேசு. நம்மளை பற்றினா இதுக்கு மட்டும் அண்ணனை பற்றி பேசணும்னு செய்வோம், வீட்டில் உள்ளது தானே பேசுவோம். அது நார்மலாக பேசுகிறது வேறு, இப்போ பேசாத. என்னடா நீ போய் பேசண்டா. வீடுக்கு அது ஒரு அரை மண்டல் அப்படி தான் பேசுவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் என்னை பற்றி தான் பேசுவோம் பிரியாட்ட. நாளைக்கு காலைல வீட்டுக்கு போயிடுவேன். நீ ஊருக்கு போறியா? இருக்க போறியா? அண்ணன் இருந்துட்டு போனேன், நாளை வச்சு போனேன். ஏன் வரேன்னு உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டியா என்ன? இல்லை அண்ணன் சொல்லாமல் தான் வந்தேன், இப்போ தான் சொன்னேன். இப்போ தான் சொல்லிச்சேன். அச்சோ இல்லை, இப்போ அக்கா அண்ணன்ட்ட பேசியிருந்தாளா, அப்போ நான் வந்து சொன்னேன், அதெல்லாம் அண்ணன்ட்ட பேசிட்டு அப்படியே வரேன். அப்போ தான் அண்ணன் இப்போ போகாத, நாளை கழிச்சு போ அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சரி. உனக்கெல்லாம் நல்லா கொடுத்து வச்ச வாழ்க்கை தெரியுமா? நீனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ நினச்ச நேரம் இங்கே வரான் அண்ணன் கூட தான். நான் எங்கள் வீட்டுக்கு போனால் மட்டும் எல்லாத்துக்கும் கோவம் வருது. நீ அண்ணன் அங்கே போனால் ஏன் கோவப்படப்பான்? மாமா ஏன் அண்ணன் அப்படி பேசுது வைக்குது? அதுக்கு தான். இல்லைன்னா நீ போகணுன்னு ஆசைப்பட்டா அண்ணனே உன்னையே கூப்பிட்டு போவான், அண்ணனும் அங்கே இருந்துகிட்டே வருவான். அவங்க எடுத்து பிடிக்கலன்னா நான் எங்கள் அப்பாட்ட பேசக்கூடாதா? வேறு எதுவும் பிரச்சனைனா பரவாயில்ல, அண்ணனை இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமாம்மா? இப்போ நீ கேட்கணும்ல அண்ணனுக்கு பேலாம். கேட்கணும். அதை உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா என்கிட்ட இப்படி கேட்குதுன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். நான் போய் கேட்பேன். அடிச்சுட்டு வந்து சொல்லாமல் மறைச்சா? சரி நீ வருத்தப்படுவேன்னு நினச்சேன், அண்ணன் பிறகு உடம்புலாம் சரியான பிறகு நீ சொல்லலாம்னு வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது? சரி, உங்கள் அண்ணனை பற்றி பேசாத வீடு. இனிமேல் நீ உங்கள் அண்ணனை பற்றி பேசணும்னு நான் உன்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன்டி? ஏய் சொல்லுறது உனக்கு புரியுதா புரியலையா? உங்கள் அண்ணனை பற்றி பேசினா எனக்கு நினப்பு தான் அதிகமாக வரும். உங்கள் அண்ணன் நான் மறக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதான் அதை பற்றி பேசாதுன்னு சொல்கிறேன். அண்ணனை மறக்க புரியா? லூஸ் அடி நீ. யார் மேலேயுமே அதிகமான பாசம் வச்சா இப்படி தான் ஏமாற்றுவாங்க. அதிகமாக பாசம் வைக்க போய் தானே நமக்கு தோணுது அவங்க பண்ணணும் நம்ம விஷயத்தில் எல்லாமே அப்படின்ட்டு எதிர்பார்க்க தோணுது. அதே இது அவங்கள வந்து அந்தளவுக்குலாம் விட்டுறணும் நினைக்கக்கூடாது. அப்புறம் வேறு எல்லாமே நமக்கு அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம தேவையை நிறைவேற்றுவாங்கன்னு நம்பி இருக்குது வேஸ்ட்டு. நம்ம கதையை நம்ம தான் பார்க்கணும். பரவாயில்லையே. எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு வேலை எப்போ போடுதான்னு தெரியல, எத்தனை மாதம் கழிச்சு போடுதான்னு. அதுக்குள்ளே பாப்பா கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். வேலைக்கு போகணுடி. எதுவும் தேவைன்னா அப்பாட்டே போய் கேட்க முடியுமே மாடி ஒய்யாமல். ஏதாச்சும் வேலைக்கு போனால் என் தேவையை நான் நிறைவேற்றிடுவேன்ல. இப்போ பேசுகிறல்ல, வேலைக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு நீ வேலைக்கு போகிறேன்னு யோசிச்சிருக்கேன்னு தெரிஞ்சாலே அண்ணனுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? யார் என்ன யோசிச்சா எனக்குன்னு? லூஸ் அடி, ஏன்டி இப்படி பேசுத? ஏன் இப்படி பேசுதா? போய் பேச போவட்ட. நல்லா தான் பேசுகிறா, பரவாயில்ல பேசிட்டு விடுங்க. கேப்போ என்ன தான் பேசுகிறேன். இந்த மருமக தனியாக முடிவுலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஏம்மா எல்லாம் படிப்பு பண்ணுற வேலையா? நீ விளாண்டுட்டு இருக்கியாடா? அவன் என்ன பேசிகிட்டு இருக்கா? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்க. அப்புறம் என்ன காதில் கேட்டுட்டு தானே இருக்க, வேறு என்ன? சுதா அவன் கோவத்தில் இருக்கான் கேட்டுட்டு. நீ மறுபடியும் ஏதாட்ட அவட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவன் என்ன செய்யணும் பொறுமையாக கேட்டுட்ருக்கான். ஏம்மா சரி என் பிள்ளைய பற்றி நீ போ, அவட்ட போய் பேச சரியாக வருவான். பார்ப்போம் என்ன தான் வலிக்கு வரேன்னு பார்ப்போம். ஒரு மாதம் போருங்கம்மா. சரி நேரம் ஆயிடுச்சு. சரி என்ன போய் கேக் அவளுக்கு வாங்கிட்டு வந்தது தான் வெட்டுறதுக்கு. வாங்கிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், அவன் எப்படி பேசுதா? கேக் வெட்டுவாளாக்கும். எப்போதும் மட்டும் சுனில் மகேஷ் எல்லோரும் வந்தோடனே போய் கொடுங்க. வெட்டினா வெட்டுதா, வெட்டாடா கேடக்கா. என் கடமை நான் கரெக்டாக செய்யணுக்கா அவளுக்கு. அவள் என்கிட்ட எதிர்பார்த்தாலும் நான் கொடுத்தாகணும். பேசினா பேசட்டாலும் அவள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி. அப்போ தூங்கிட்ட பாரு, தூக்கி அவட்ட ஒன்று கொடு. அப்புறம் எந்திரிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னை போக விட மாட்டேன், ஒரே அழுவே அழுவோம். சரிடா போயிட்டா.